शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। शिवः किमुच्यते देव परं ब्रह्म किमुच्यते आत्मा किमुच्यते नाथ परमात्मा किमुच्यते तत्सत् किंचिन् न किंचिच्च शून्यं विज्ञानमेव च इत्यादि भेदो भगवन् त्रिलोकेश किमुच्यते। இதுக்கு முன்னாடி ஆத்மஸ்வரூபத்தை எந்த சப்தத்தினாலையுமே சொல்ல முடியாது. ந ஈஸ்வரஸ்ய ஆகிருதேர் பிரம்மன் எபதேசோகி யுஜ்யதே. ஈஸ்வரனுடைய வாஸ்தவமான ஸ்வரூபத்தை எந்த சப்தத்தினாலையுமே சொல்ல முடியாது இருக்கிறது. அப்படியானால் இங்க நிறைய சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரு. சிவகான்னு சொல்றார், பரம்பிரம்மான்னு சொல்றார், ஆத்மா, பரமாத்மா, சத்து, சில இடத்துல நேத்தி இதையெல்லாம் கூட சொல்றது இருக்கு. இந்த மாதிரி நிறைய சப்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்காகவே பிரயோகம் பண்ணப்படுறது. அது எப்படி வசிஷ்டர் பரமேஸ்வரன்கிட்டயே கேட்டார். அவர் சொல்றார், ஈஸ்வரன் அனாத்யந்தம் அனாபாசம் சத் கிஞ்சித் வித்யதே இந்திரியாணாம் அகம்யத்வாத் என் ந கிஞ்சித் ஸ்திதம். வாஸ்தவமா சொல்ல போனா சத் அப்படின்னு தான் சொல்லலாம். சத்துனா இருக்கக்கூடியது, இருப்பது, இதுதான் சத்துன்னு பேர். அது என்னது? சத்து தான் ஒண்ணுதான் இருக்கு. சத்து இல்லாதது எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? சத்து இல்லைன்னு சொன்னா அது இல்லாதது ஆகிடும். இருக்கிறதுங்கிறது ஒண்ணுதான். அது என்னது? அனாத்யந்தம், ஆதி அந்தம் இல்லாதது. அனாபாசம், பொய்யானது சத்தியமாக தெரிகிறதுங்கிறது ஆபாசம். சத்தியமே சத்தியமாக தெரிஞ்சா அது அனாபாசம். சத் கிஞ்சித் வித்யதே, ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது இந்திரியாணாம் அகம்யத்வா. நமக்கு எல்லா பதார்த்தமும் சத் சத்துன்னு தெரியுது, பதார்த்தங்கள்லாம் அப்படி தெரியுது. இது ஆபாசம். சத்தாக இல்லாத பதார்த்தம் சத்தாக தெரியறதுனால இது ஆபாசம். இப்போ நிஜமான சத்து இருக்கே, அது இந்திரியானாம் அகம்யம், இந்திரியங்களுக்கெல்லாம் கோச்சரமாகாது. அதனாலதான் இந்திரியத்துக்கு ஒண்ணு விஷயம் ஆகலைன்னு சொன்னா எல்லாரும் என்ன பேசிடுவாங்கன்னா, அப்படி ஒரு வஸ்து கிடையாது, நகிஞ்சித்து. அவளுக்கு தெரிஞ்சா உண்டு, தெரியலன்னு சொன்னா இல்லை, அப்படி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நகிஞ்சிதிவ ஸ்திதம். நகிஞ்சித்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அது இருக்கு. கேட்டார், இந்திரியாணாம் புத்தியாதி யுக்தானாமப்யதிருஷ்யதாம் யதம் கதம் ஈசான து அசங்கேன உபகம்யதே. இந்திரியத்துக்கு விஷயம் இல்லைங்கிறது. புத்தி, மனசு இதெல்லாம் சேர்ந்தா கூட அதை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. விஷயம் இல்லைன்னு வேற. எல்லாத்துக்கும் அதிருஷ்யம் அப்படின்னா இதுக்கெல்லாம் விஷயம் ஆகாமல் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வஸ்துவை எப்படி ஒருத்தன் சாட்சாத்கரிக்க முடியும்? சாட்சாத்தாக பிரத்யக்ஷமாக அபரோக்ஷமாக அனுபவிக்க முடியும். ஏன்னா புத்தி, இந்திரியம் இதுக்கெல்லாம் எது விஷயமாகிறதோ அந்த வஸ்துவை ஆண்டவன் அனன்னா அனுபவிக்கிறான். அப்படி இல்லாத வஸ்துவை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஈஸ்வரன் சொல்றார், அனுபவிக்கலாம். அதுக்கும் அவித்யங்கிற ஒரு அம்சம் தேவைப்படுறது. யோ முமுக்ஷு அவித்யாம்சா கேவலோ நாம சாத்விகா சாத்விகைரேவ சஹ அவித்யா பாகை சாஸ்திராதி நாமபி அவித்யாம் ஸ்ரேஷ்டயா ஸ்ரேஷ்டாம் க்ஷாலயன்னிக திஷ்டதி மலம் மலேன அபஹரன் யுக்திஜ்ஞோ ரஜகோ யதா. முமுக்ஷு மோட்சத்தில் இச்சையுடையவன் என்றால் முமுக்ஷுன்னு சொல்றார். இந்த முமுக்ஷு ஒரு அவித்தியுடைய அம்சம், அவித்தியுடைய காரியம்னு சொல்றார். அது எப்படி? மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன் ஆத்மா தானே, ஜீவன் தானே. அவன் அவித்தியுடைய காரியம் இல்லையே அப்படின்னு கேட்டா, மோட்சம் வேணுங்கிற இச்சையே இருக்கிறது மனசுல தான், ஆத்மாவில இல்லை. காமசங்கல்பா சிகிச்சா எல்லாம் சொன்னா எல்லாம் எங்க இருக்குன்னா மனசுல இருக்கு, ஆத்மாவில இல்லை.
முமுட்சுன்னா யாருன்னு கேட்டா மனசு, அந்தக்கரணம். ஒரு அந்தக்கரணத்துல நமக்கு மோட்சம் வரணும், மோட்சம் வரணும் அப்படின்னு ஆசை வந்தால் அந்த அந்தக்கரணத்துக்கு முமுட்சுன்னு பேரு. அது அவித்யுடைய ஒரு காரியம், அவித்யாம்சம். ஆனா அவித்யாம்சத்துக்கு இது விசேஷமானது சாத்விக. 3 குணம் உள்ளது அவித்யை, சத்துவம், ரஜஸ், தமஸ். மோட்சம் வேணும்னு ஆசை ஒரு மனசுல வருதுன்னு சொன்னா அப்போ சத்துவ குணம் அது ரொம்ப விசேஷமான பிரதிபலிச்சிருக்குன்னு. அதனால சாத்விகமான அம்சம். அது மாத்திரம் இல்லை, சாத்விகைரேவ சக அவித்யாபாகைகி சாஸ்திராதி நாமபுகி ஷாலயன்னு. அதாவது இது ஸ்வயம் சாத்விகமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, பல சாத்விகங்களோட சேர்க்க வேற இதுக்கு ஏற்படும். என்னென்ன சாத்விகங்கள் அப்படின்னா சாஸ்திரம், சச்சாஸ்திரம், நல்ல சாஸ்திரத்தோடு இவருக்கு இது சேர்க்கை ஏற்படுது. நல்ல ஒரு குரு கிடைக்கிறார், சத்சங்கம் கிடைக்கிறது, நல்ல காரியங்கள் எல்லாம் நிறைய ஈடுபாடு ஏற்படுது. இந்த மாதிரி இந்த சத்தான சாத்விகமான இந்த மனசுக்கு முமுட்சுவுக்கு சாத்விகமான பல சேர்க்கைகள், சங்கங்கள் ஏற்படும். சாஸ்திராதி நாமபுகி. இந்த சங்கம் ஏற்படும் போது இந்த முமுட்சு என்ன பண்றான்னா அவித்யாலேயே அவித்ய இல்லாமல் பண்றான். அவித்யாம் ஸ்ரேஷ்டயா ஸ்ரேஷ்டாம் ஷாலயன்னின. சத்துவகுணம் உள்ள ஒரு அவித்யுடைய பரிணாமத்தினாலேயே அந்த அவித்யை இல்லாமல் பண்றான். அதாவது அப்படின்னா இது ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். மலம் மலையின அபகரம் யுக்தி ரஜப்போகுதுன்னா எதுக்கட்டாமன்னா துணி வைக்கிறோம் பண்ணா அது அவன்கிட்ட இருக்க போடுறதுன்னு சொன்னா அந்த வஸ்திரத்துல நிறைய அழுக்கு ஏற்பட்டு அழுக்கு போக்குறதுக்காக நான் அவன்கிட்ட கொடுக்குறோம். இந்த அழுக்கு போக்குறதுக்கு அவன் வேற ஒரு அழுக்கு அது மேல போட்டு சேர்த்து அதையும் சேர்த்து நிவர்த்தி பண்ணிடுறான். இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டு மண்ணை இது பண்ணிட்டு அதைக்கு ஏற்கனவே ஒரு அழுக்கையும் சேர்த்துட்டு போயிடுறது. அது போல யுக்திங்க அவன் எந்த இதை போட்டா சரியா போகுங்கிறது ஒரு யுக்தி. அது போல இது எந்த அவித்தையால இந்த அவித்தையை போக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு. அப்ப அது என்ன அவித்தை? அது பிரமாணஜன்யா விற்பி, அந்தகரண விற்பிங்கிறது தான். அகண்டாகார விற்பின்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த விற்பி கூட அவித்தையுடைய ஒரு காரியம்தான். இது ஆத்மஸ்வரூபம் இல்லை. விற்பி எங்க உண்டாகிறது? இவனுடைய மனசுல தான் உண்டாகுது. அந்த தியானம் அகண்டாகார தியானம் சொல்றது உண்டாகக்கூடியது எங்கன்னு கேட்டா அந்த மனசுல உண்டாகிறது. அதுவும் ஒரு அவித்யுடைய காரியம்தான். ஆனா அந்த அவித்யா அது அவித்யா காரியமாக இருந்தாலும் அவித்யை ஒட்ட இல்லாம பண்ணிடுறது, நிவர்த்தி பண்ணிடுறது. அப்போ ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்றான்னா என்ன அர்த்தம்னா அந்த அவித்யா விற்பியால சாட்சாத்காரம் பண்றாங்கிற அர்த்தம் இல்லை. அந்த விற்பியானது ஏற்கனவே ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சிருந்த அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிடுறது. ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறதுக்கு வேற இன்னொன்று வேண்டவே வேண்டாம். அது ஸ்வயம் பிரகாசமாக. அதனால இதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரகாசத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால விற்பியெல்லாம் எதுக்காக வேணும்னு கேட்டா இதை மறைச்சுன்னு இருக்கக்கூடிய அவித்தையை நிவர்த்தி பண்றதுக்கா. அதனால ஆத்மாவை ரொம்ப சுகமாக அனுபவிக்கலாம். எப்படி அவித்தையாலேயே அதை அனுபவிக்கிறது? நம்மளுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் விஷயம் இல்லையே, இது எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டா இந்திரியத்துக்கெல்லாம் இது விஷயமே ஆக வேண்டாம். இந்திரியத்துக்கு எது விஷயமாகணும்னு சொன்னா எது தானாக அனுபவிக்கிறதுக்கு யோக்கியமாக இல்லையோ அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்திரியங்கள் தேவைப்படும். இது சுயமாவே பிரகாசமா இருக்கிற வஸ்துவை அனுபவிக்கிறதுக்கு இல்லை இந்திரியங்கள்லாம் ஒன்று பார்க்கலாம். மனசுல வரக்கூடிய அந்த விற்பியை அவித்தேங்கிற அந்த ஆவரணத்தை நிறுத்தி பண்ணிருக்குன்னு சொன்னால் காலையும் அந்த அவித்தைய நம்ம பேச்சு அளவு சுத்தப்பட்டு நம்ம சுத்தமா இருந்திருக்கலாம். காபகாலீயவத் பஷாத் அவித்யாக்ஷய ஆகதே பிரபஷ்யதி ஆத்மனைவாத்மா ஸ்வபாவஸ்ய ஏஷ நிச்சய. தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அதனுடைய ஸ்வரூபம்
சுபாவம் எப்படி இருக்கு, தத்துவம் எப்படி இருக்குங்கிறத எப்படி தீர்மானம் பண்றது? இப்படிதான் தீர்மானம் பண்றாங்க. அந்த அவித்யா க்ஷயம் ஆகிவிட்டதுன்னு சொன்னா, அவித்யா ரஜினி க்ஷயே அப்படின்னு சொல்லுவா. அந்த இருட்டு பொழுத்துன்னு சொன்னா பிரகாசமா தன் ஸ்வரூபம் மாத்திரம் நிற்கிறது. இதுதான் ஆத்மாவுடைய சுத்தமான ஸ்வரூபம். இதுதான் சொன்னாங்க. எப்படி இந்த அகண்டாகார விருத்தி வந்ததுன்னு சொன்னா காக்கதாலேயவது. எப்ப வந்தது எப்போ வரும் ஒன்றும் கணக்கு சொல்ல முடியாது. திடீர்னு வந்துடுது. அதுக்கு வேண்டிய காரணங்கள் சித்தமா எடுத்துனா உடனே வந்துடுது. அவித்யாட்சய ஆகவே பிரபஷ்யதி ஆத்மனைவ ஆத்மா. தன்னைத்தானே பார்த்துக்கிறான். தான் வேற தன் பார்க்கிறவன் வேறங்கிறதே கிடையாது. இதை அப்ப சொல்றது தன்னை பத்தின ஒரு ஆவரணம், ஒரு அஜ்ஞானம் இல்லைங்கிறதான் தானே தன்னை பார்த்துக்கிறாங்க. என்ன என்னால பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது, எதுமா பார்க்க முடியாது. நான் வேற எதையாவது ஒண்ணு பார்த்துக்க முடியாது. நான் என்னையே நானே பார்த்துக்க முடியாது. ஆனா என்னையே நானே பார்த்துக்க முடியாதுங்கிறது இப்ப பொறுத்துக்கோ. அப்படின்னா முடியும்னு அர்த்தம் இல்லை. அதான் இந்த சிக்கல். என்ன நான் புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒரு ஆவரணம் இருக்கு, மறைச்சு வச்சுருக்கு இல்லையா? அந்த ஆவரணம் போச்சுன்னு சொன்னாலே நான் என்னை பார்த்துட்டேன்னு அர்த்தம். நான் வேற, பார்க்கிறவன் வேற, பார்க்கப்படுற நாம் வேறங்கிறதே இல்லை. நானே சொப்பிரகாசமா இருக்கேன். என்னுடைய ஆவரணமானது எதுனால நான் என்ன தெரியலன்னு சொல்லிருந்தேனோ அந்த வஸ்து இப்ப காணாம இருந்தோ அது வெளியானது. இதுதான் இங்க பஷ்யதி பிரபஷ்யத்தி ஆத்மனிவாத்மா ஸ்வபாவஸ்ய ஏஷ நிச்சய. யதா கதஞ்சித் அங்காரே நிகிருஷ்ய க்ஷாலயம் சிசுஷு கர நைர்மல்யமாப்னோதி காஷ்ய அங்கார க்ஷயே யதா யதா கதஞ்சித் சாஸ்திரார்த்தைஹி பாகைர் பாகம் விசாரயேத் சாத்விகஸ்தாமசோ பாகः துவயோர் ஆத்மோதயஸ்தா. இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றாரு. அதாவது அவித்தையை போக்குறது. ஆத்மா அவித்தையை போக்கவே இல்லை. ஆத்மா அவித்தையை உண்டாக்கவும் இல்லை, போக்கவும் இல்லை. ஆத்மாவுக்கும் அவித்தைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அப்படி போக முடியுமாங்கிறது ஒரு திருஷ்டாந்தம் ஏற்கனவே சொன்னார். அந்த துணி வெளுக்கிறவன் ஒரு அழுக்கு போட்டு அந்த அழுக்கு இன்னொரு அழுக்கையும் சேர்த்து நிறுத்தி பண்றாங்க. இன்னொன்னு சொல்றார், குழந்தையானது கையில கறிக்கட்டையை வச்சுட்டு கையை கருப்பாக்கின்றோம். இப்ப எப்படி கை முதல்ல சரியாதான் இருந்தது, அதாவது பளிச்சல் சுத்தமா இருந்தது. இந்த கரையோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால அதுவும் கருப்பாகும். இப்ப என்னாச்சு, சும்மா வெறும் அலம்பினாக்க அது போகிறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது இல்லையா? தேய்ச்சி அலம்பணும். ஒரு தடவை தேய்ச்சாக்க கொஞ்சம் பாதி கருப்பு போயிடும். இன்னும் 2 தடவை தேய்ச்சாக்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இப்படி தேய்ச்சி கொஞ்ச நாளைக்கு வச்சு என்ன ஆகும்னா பழைய ரூபம் வந்துடும். நிகிருஷ்ய க்ஷாலயன் சிசு கர நைர்மல்யம் ஆப்பந்தி காஷ்ய அங்கார க்ஷயே யதா. அது போல இந்த அவித்தையான முதல் தடவை வந்தம் போது அது அந்த தியானத்தினுடைய சக்தி எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு சொல்லலாம். தியானம் திருடமாக ஏற்பட்டிருந்ததுன்னு சொன்னாக்க அப்போ நிறைய பாடம் அவித்தையுடைய பாடம் நிவர்த்தி ஆயிடும். கொஞ்சம் லேசம் சம்ஸ்காரங்கிறதுக்காக பாக்கி இருக்கும். இன்னொரு தடவை அந்த தியான அபியாசத்தினால இந்த சம்ஸ்காரம் ஏற அது குறைஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு அது இல்லாதவே போகும். அதே போல இந்த சாஸ்திரம், குரு இத்தியாதி சத்சங்கம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவித்தையுடைய தாமச பாகம் ராஜசபாகம் 2 பாகத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே போறோம். சாத்விக பாகங்கிறது இருந்துருக்கு, அதுவும் அப்புறம் சொல்றாங்க. பஷ்யத்தி ஆத்மானம் ஆத்மைவ விசாரயதி சாத்மனா ஆத்மைவேகாஸ்தி நாவித்யா இத்யவித்யா க்ஷயம். அவித்தையுடைய க்ஷயம் என்ன? அவித்தை இருந்து அப்புறம் அது காணாம போச்சுங்கிறதே கிடையாது. இருந்து ஞானம் அதனால நிவர்த்தியானதுங்கிறதே கிடையாது. முதல்ல என்ன சொன்னா, முதல்ல விசாரிக்கும் போது அவன் அவித்தை இருக்கு, அவன் அதானே சொல்லுவான். அவித்தை எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் எப்போ நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி அவித்யாவஸ்தையில இருந்துட்டு ஆத்மாவை நாம விசாரிக்கணும். யார் ஆத்மாவை பத்தி விசாரிப்பா? ஆத்மாவே தான் விசாரிக்கணும். விசாரிச்சா என்ன சித்தமாகும்? ஆத்மாவை பார்க்கலாம். பஷ்யதி ஆத்மானம் ஆத்மைவ விசாரயதி ச ஆத்மனா.
இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, வேலை பண்ணி முடிச்சாச்சுன்னு சொன்னா ஆத்மைவ அஸ்தின்னு நிற்போம். ஆத்மைவ அஸ்தின்னு சொன்னா அவித்தை இல்லைன்னு அர்த்தம். அவித்தை இல்லவே இல்லை, எப்போதுமே இல்லைன்னா நாவித்யா. இப்படி வந்தா இதுதான் அவித்யா விஷயம். இருக்கிறது ஏகமேவ அத்விதீயம் ஆத்மஸ்வரூபம் இதுதான். அதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது அவித்யை கூட இல்லைதான், எப்போதுமே இல்லைதான் அப்படிங்கிறதுதான் அவித்யுடைய க்ஷயம். ஏற்கனவே அவித்யங்கிறது ஒண்ணு இருந்து இப்போ நிவர்த்தி ஆயிடுத்துங்கிறது அவித்யா க்ஷயம் இல்லை. யாவத் கிஞ்சிதம் வஸ்து நானா ந ஆத்மா அவகம்யதாம். எத்தனை வஸ்து நம்மளை காட்டிலும் வேறானதாக நமக்கு தெரியுதோ அந்த வஸ்து எல்லாமே ஆத்மாவாக நினைக்க வேண்டாம். எதுவுமே ஆத்மா இல்லைன்னு தெரியல, அதாவது ஸ்திரமானது. கிரமாக குருபதேசாத்தியான ஆத்ம ஜானஸ்ய காரணம். அது வேற என்னன்னு சொல்றாரு. அதெல்லாம் வச்சுட்டு அந்த வஸ்துக்களை வச்சுட்டு நாம ஆத்ம ஜானத்தை சம்பாதிச்சு விடுவோமோன்னு நினைக்க வேண்டாம். குருவுடைய உபதேசத்தினால ஆத்ம ஜானம் நமக்கு வந்துடுங்கிறது இல்லை. குரு உபதேசம் அதுக்கு காரணம் இல்லை. கிரமாக குரு உபதேசம் என்ன காரணமே இல்லையே சொல்றேன்னா அப்ப குரு கிட்ட இருக்கிற போகணும். தத் விஞ்ஞானார்த்தம் குருமே வாபி லட்சியத்தெல்லாம் சொல்லிட்டு குருவுடைய உபதேசத்தினால ஆத்ம ஜானங்கள்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு கேட்டா இல்லையே, அவர் வழி காமிப்பார். இந்த ஆத்ம ஜானத்துக்கு கிரமகானா ஒரு படி மார்க்கம், படிப்படியா ஏறி போகிறதுக்கு வழி காமிக்கிறார், அவ்வளவுதான். இவரே ஆத்ம ஞானத்தை உண்டாக்கி கொடுக்க முடியாது. குருஹி இந்திரிய விருத்தாத்மா பிரம்ம சர்வேந்திரிய க்ஷயா எத் வஸ்து எத் க்ஷயே பிராப்யம் தத் தஸ்மின் சதி நாப்யதே. நீங்க குருன்னு சொல்றதே, குரு எது? குருங்கிறது என்ன? இந்திரிய விருத்தி ஆத்மா. விருத்தி இந்திரியத்துல ஏற்படக்கூடிய ஒரு விருத்தி தான் குரு. அவருடைய உபதேசத்தால நமக்கு தியானம்ன்றது ஒண்ணு உண்டாகுது. ஆனா பிரம்மங்கிறது என்னது? எந்த இந்திரிய விருத்தியோடும் இந்திரியத்தோடும் சம்பந்தப்படாதது. எல்லாம் இந்த இந்திரியங்கள்லாம் இல்லைன்னு ஆனால்தான் பிரம்மம் இருக்கு. அதுதான் பிரம்மமாகும். பிரம்மத்தை அடையணும்னு சொன்னால் எது க்ஷயமானால்தான் பிரம்மத்தை அடையலாமோ அதுவே பிரம்மம் அடையறதுக்கு, பிரம்மத்தை அடையறதுக்கு காரணமாக எப்படி ஆக முடியும்? அந்தஸ்கரணம்ங்கிறது நமக்கு குரு, அதுதான் குரு. அந்த அந்தஸ்கரணம் க்ஷயத்தை அடைஞ்சாதான் நாம் பிரம்மத்தை அடைஞ்சதாக அர்த்தம். அப்படியானால் பிரம்மத்தை அடையிறதுக்கு அந்த அந்தஸ்கரணம் நமக்கு குருவா இருந்தது காரணமாகிறது எப்படி சொல்ல முடியும்? எத் வஸ்து எத் க்ஷயே பிராப்தியம் தத் தஸ்மின் சதி நாப்யதே. அந்த அந்தஸ்கரணம் இருக்கிற பரியந்தம் நாம் பிரம்மத்தை அடைய முடியாது. அகாரணான்யபி பிராப்தா விஷம் காரணதாம் துஜ கிரமா குருபதேசாத்யா ஆத்மஜானஸ்ய சித்தே. அப்போ ஒரு தீர்மானம், அந்தஸ்கரணம் இருக்கிற பரியந்தம் கிடைக்காது, அந்தஸ்கரணம் தான் குரு. அப்போ குருவுடைய உபதேசம் தான் ஆத்ம ஞானத்துக்கு காரணம்னு சொல்றது எப்படி? காரணமே இல்லாதது காரணம் ஆகிறது. அது நிஜமான காரணம் இல்லை, ஆனா அது காரணத்துவத்தை அடைஞ்சிருக்காங்க. அகாரணான்யபி பிராப்தா விஷம் காரணத்தான். லோகத்துல இப்பதான் நிறைய சித்தமா இருக்கு. அது காரணமே இல்லாதது காரணம் ஆயிடும். கிரமாக குருபதேசாத்யாக ஆத்மஜானஸ்ய சித்தை. ஆத்மஜானம் சித்திக்கிறதுக்கு இந்த உபதேசங்கள்லாம் நிஜமான காரணமாக இல்லாட்டாலும் காரணமாக இருக்கு. கிரமே குருபதேசானாம் பிரவருத்தே சிஷ்யபோதா அனிர்தேஷ்யோபி அதிர்ஷ்யோபி ஸ்வயமாத்மா பிரதீததி. இது எப்படி காரணமாச்சுன்னு சொன்னா தூரத்துல இருந்துட்டு உபயோகப்படுறதை வச்சுட்டு இதை காரணம்னு சொல்றோமா? அதாவது குருவுடைய உபதேச கிரமங்கள்லாம் அந்த மனசுல ஏற ஆரம்பிச்சாச்சுன்னா சிஷ்யனுக்கு எப்போ போதம் ஏற்படுறதோ, போதம் ஏற்பட்ட உடனே இந்த போதத்துக்கெல்லாம் ஆகாத, எந்த இந்திரியத்துக்கும் விஷயமாகாத அந்த ஆத்மஸ்வரூபம் தானாவே பிரகாசிக்கிறது. ஒரு உபதேசத்தினால பிரகாசிக்கிறது இல்லை, இந்த உபதேசம் பண்ணின அந்த மனசுல தானா பிரகாசிக்கலாம். சாஸ்திரார்த்தைர் புத்தியதே ந ஆத்மா குரோர் வஜனதோ நச்ச
புத்தியதே ஸ்வயமேவைஷா ஸ்வபோத வசதஸ்ததா. இந்த சாஸ்திரம் நிறைய வாசிச்சதுனால ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சது தெரியவே தெரியாது. ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியாது. சாஸ்திரார்த்தை புத்தியதே ந ஆத்மா. குரு கிட்ட நிறைய அவர் பேச்சு கேட்டுட்டே இருக்கோம், உபதேசம் கேட்டுட்டே இருக்கோம்னா அதுக்காக ஆத்மஸ்வரூபம் தெரியாதா? குருவோட வச்சனத்தோ கேட்டுட்டு இருந்தா அந்த வச்சனம் தான் தெரியும். அந்த வச்சனம் என்ன சொல்றதுன்றது தெரியும். நம்ம ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியாது. நம்ம ஆத்மஸ்வரூபத்தை நாம வேற எதுல இருந்தோ தெரிஞ்சுக்கிற மாதிரி. புத்தியதே ஸ்வயமேவைஷா ஸ்வபோத வசதஸ்ததா. இது தானாகவே தான் இந்த ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியணும். ஆனா இதுக்கு வேற இது தெரியறதுக்கு வேற வழி இல்லை. இதுதான் வழி. குரு கிட்ட போய் இதுதான் வழி இல்லை. குருபதேச சாஸ்திரார்த்தைர் வினா சாத்மா நபுத்தியதே. குரு உபதேசத்தால நமக்கு ஒன்றும் ஆத்ம தெரிய போறது இல்லை. ஆத்மா அதனால நம்ம பாட்டு பேசாம இருக்கோம்னா அது வழி இல்லை. ஏன்னா குரு உபதேசம் இல்லாமல் சாஸ்திரார்த்தத்தை புரிஞ்சுக்காமல் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. இந்த ஆத்மஸ்வரூபம் தானா பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டால்தான் இது பிரகாசிக்கும். அப்போ ஆனா இது தெரியறதுக்கு அதனால தெரிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. நீ எப்போதும் தெரிஞ்சுட்டே இருக்கு. குருபதேச சாஸ்திரார்த்தை வினாச்சாத்மா புத்தியதே ஏதத் சஞ்யோக சத்தைவ ஆத்மஜான பிரகாசி. எல்லாம் கூட இருந்தா ஆத்மா தானே பிரகாசிக்கிறது. இதுதான் யமே வைஷ விருந்தே தேனரப்தா தசேஷ ஆத்மா விருந்தே தன்னும் சுவாமி. அதாவது பிரவச்சனம் நிறைய கேட்டோம்னா அதனால நம்ம ஆத்மஸ்வரூபம் நமக்கு பிரச்சனை தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆயமாத்மா பிரவச்சனையின கமிதா மேதையா நல்ல விஷயம். எல்லா விஷயம் செக்கன புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா ஆத்மாவை புரிஞ்சுப்பான அர்த்தம் இல்லை. நம்ம மேதையா நம்ம புண்ணாசிரியர். அப்ப எப்போ ஆத்மஸ்வரூபத்தை எப்படி அவன் தெரிஞ்சுப்பான்னா அது தானா தன் சுரூபத்தை பிரகாசப்படுத்திக்கணும். அது எப்போ தானா தன் சுரூபத்தை பிரகாசப்படுத்திக்கும் அப்படின்னு சொன்னா இந்த குருபதேசாதிகள் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கு இதெல்லாம் இருந்தாக்க அது தானே பிரகாசப்படுத்தி அதனால இது பிரகாசமாச்சுங்க. குரு சாஸ்திரார்த்த சிஷ்யானாம் சிர சஞ்சோக சத்தையா அகனீவ ஜனாச்சாரா ஆத்மஜானம் பிரவர்த்ததே. இந்த குரு சாஸ்திரார்த்தம் அதை புரிஞ்சுக்கிறது சிஷ்யன் ரொம்ப நாள் இந்த சம்பந்தம் ரொம்ப நாள் நமக்கு ஸ்திரமாக இருந்தால், அதாவது சிரவணம் மனனம் இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோமானால் ஆத்ம ஜானம் ஆனா வந்துடும். அகனீவ ஜனாச்சாரா. ஜனங்கள் எல்லாம் பகல்ல என்ன நடமாட்ட ராத்திரியில இருட்டில ஏதாவது பண்ணினா நமக்கு தெரியாது, மறைஞ்சிருக்கும். பகல்ல பண்ற காரியங்கள்லாம் பழிச்சுட்டு தெரியுது இல்லையா? அதை போல இந்த ஆத்மஸ்வரூபம் பட்ட பகல்ல 4 விஷயம் தெரிகிற மாதிரி நமக்கு பழிச்சு தெரியாது. ஆத்ம ஜானம் பிரவர்த்ததே. கர்ம புத்தீந்திரியா எந்த சுக துக்காதி சங்கயே சிவ ஆத்மேதி கசிதா தத் சதித்யாதி நாமம். சத்து சிவா நிறைய பேர்லாம் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா இது எப்ப சொல்றோம் இந்த சப்தங்கள் ஒன்றும் சொல்றதில்லை. ஒவ்வொரு சப்தமும் ஏதோ ஒரு விசேஷத்தை அந்த நிர்விசேஷமான ஆத்மஸ்வரூபத்துல காமிக்கிறது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை சிவம் அப்படின்னு எப்ப சொல்றோம்னு சொன்னா அந்த அசிவம் அதெல்லாம் க்ஷயமாகும். என்ன அசிவம் அது சிவங்கிறதுக்கு விருத்தமா இருக்கிறது என்ன? அமங்கலம் என்ன? கர்மேந்திரியம் புத்தீந்திரியம் இதனால வரக்கூடிய சுகம் துக்கம் இது எல்லாம் க்ஷயமாயிடுதுன்னு சொன்னால் இந்த க்ஷயத்தை வச்சுதான் இதெல்லாம் அமங்கலமானது. இது இந்த அமங்கலம்ங்கிறது க்ஷயமாயிடுதுன்னு சொன்னா அது மங்களம் சிவம் அப்படின்னு சொல்ற. ஆத்மா அப்படின்னு எப்போ சொல்றது அப்படின்னு கேட்டா நாம தெரியவே தெரியாது. முன்னாடி ஆத்மானா என்னன்னா வேற எதையோ ஒண்ணு ஆத்மான்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த ஆத்மாவை பொய்யான ஆத்மா, அந்த ஆத்மாவை அந்த ஆத்மாவை தள்ளுறோமோ தள்ளினா அப்ப இதுக்கு ஆத்மா எதையோ ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிறவனை பார்த்து இது ஆத்மா இல்லப்பா இதுதான் ஆத்மா இன்னொரு காமிச்சாதானே சரியா வரும். அப்ப இந்த பொய்யான ஆத்மாவை தள்ளிட்டு நிஜமானந்த ஆத்மான்னு சொல்றது. அப்ப இதை வச்சுதான் அது ஆத்மா. இது அனாத்மான்னு சொன்னா அது ஆத்மா. இதே மாதிரி சத்து இந்த மாதிரி எல்லா சப்தத்தினாலையும் சொல்றோம். ஏ இச்சித் பிரம்ம சிவ ஆத்ம
ஆத்மேஷ பரமாத்ம ஈஸ்வராதிகா ஏதஸ்மின் கல்பிதா சம்ஞா நிசம்ஞையும் பிரதீஷ்யதே. எந்த சம்ஞை எந்த சப்தத்துக்கும் ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் இத புரிய வைக்கிறதுக்காக சித்து, பிரம்மா, சிவகா, ஆத்மா, ஈஸ்வரா, பரமாத்மா இப்படி ஒரு பெரிய நாமாவளிகள் நிறைய சம்ஞைன்னா இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, கல்பிக்கப்பட்டிருக்கு. ஏவமேத ஜெகத் தத்துவம் ஸ்வம் தத்துவம் சிவநாமகம் சர்வதா சர்வதா சர்வ சர்வம் யத் சுகம் ஆஸ்வகோ. இதுதான் ஜெகத்தினுடைய உண்மையான தத்துவம். ஜகத்தினுடைய தத்துவங்கிறது இல்லை, நம்மளுடைய தத்துவம் ஆத்மஸ்வரூபங்கிறதும் அதுவே தான். இதுதான் சிவம்னு பேரை கொடுத்துருக்கோம். எல்லாமே இதுதான், எப்போதும் இதுதான், இதுதான் சுகங்கிறது, இதுலயே இது அப்படின்னு பரமேஸ்வரன் உபதேசம் பண்றாரு இவருக்கு. அப்படி இருக்கிறது தான் அந்த நான் சொன்ன தேவார்ச்சனம் அப்படின்னு ஈஸ்வரன் உபதேசம் பண்ணார். இந்த உபதேசத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு உபதேசம் பண்ணணுங்கிறதையும் சொல்றார். இந்த தேவார்ச்சனம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணா சரியா வராது. யாருக்கு அகந்தைங்கிறது க்ஷயமாகி இருக்கோ, மிருககிருஷ்ணா ஜலத்துல எவனுக்கு ஆசை இல்லையோ அவனுக்கு உபதேசம் பண்ணாதான் இது ஏதாவது பலிக்கும். மிருககிருஷ்ணா ஜலம்னு சொன்னா லோகம் கூட. பிரபஞ்சத்துல எவனுக்கு பூர்ணமான வைராக்கியம் வந்திருக்கோ, அதே மாதிரி அகங்கிற ஒரு அகங்காரம் நான் தெரிஞ்சவன் அப்படிங்கிற இல்லையோ, அதாவது இந்த அகம் ருத்துன்னு சொன்னா விடுறதுக்கு அதையும் விடுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி இருக்கிற உபதேசம் பண்ணினா அது சரியாகும். இன்னொருத்தனுக்கு பண்ணா வராதுங்கிற அகந்தாயாம் ஜெகதிச்ச மிருககிருஷ்ணாஜலேச்ச ஜெகத்தை மிருககிருஷ்ணாஜலம். பொய்யான இந்த ஜெகத்துல ஆஸ்தை உள்ளவன் இருக்காங்க. சாஸ்தா தம் திக் ஹதநரம். அவன் உயிரோடு இருக்கிறச்சே அவன் செத்தவன் தான். அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ந உபதேசியஸ்து அசௌகரி. இப்பேற்பட்ட இந்த தேவார்ச்சனம் இந்த தத்துவங்கள்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. பண்ணினா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, யாருக்கு ஒரு ஜீவம் விவேகினம் இகோபதிசந்தி தஞ்ஞா. விவேகிகளுக்கு தான் உபதேசம் பண்ண முடியுங்க. உபதேசம் யாருக்குன்னு சொன்னா, அவிவேகிக்கு உபதேசம் பண்ணோம்னா அவன் அவிவேகி புரிஞ்சுக்கவே பண்ணான். விவேகிக்கு தான் உபதேசம் பண்ணலாம். இல்லாட்டா என்ன ஆகும், நோ பாலம். பாலம்னு சொன்னா அவனுக்கு விவேகமே வராது, விவேகமே இல்லை. அப்பேற்பட்டவனுக்கு முடியாது. உத்பிரமம் இதை பார்த்தாலும் ஒரே சாந்தியா இருக்கு. அவனுக்கு சொன்னா புரியாது. அசன்மயம் ஆரியம் முக்தம் அஜ்ஞம் பிரசாஸ்தி கிலய கனகாவதாதாம் ஸ்வப்னதிருஷ்ட புருஷால சுதாம் சுகதாபி. அப்பேற்பட்ட ஒரு பாலனை, அதாவது அதிகார விசேஷங்கள்லாம் பார்க்காமல், அவனுக்கு வைராக்கியம் விவேகம் போக்குவரத்துலாம் இருக்கா இல்லையா பார்க்காமல் இன்னொருத்தனை வச்சுட்டு அவனுக்கு யாருக்கு குரு உபதேசம் பண்றான். அவன் பண்றது சொப்னத்துல பார்த்த ஒரு பையனுக்கு தன்னுடைய பொண்ணை விவாகம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அது ரெண்டும் சித்திக்காது. கனகாவதாதாம் ஸ்வப்னதிருஷ்ட புருஷாய சுதான். தன்னுடைய கண்ணியை யாருக்கு விவாகம் பண்ணா சொப்னகிருஷ்ண பார்த்த பையனுக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சித்திக்காது. ஸ்ரீ வசிஷ்ட உவாச்சு சமஸ்த ஜீவோபதோன்னு திருஷ்டவான் தேக சங்கிரமம் ஆதிசர்க்கே நகஸ்தமஸ்தா காம் அவஸ்தாம் வைதி. என்று சொல்றதெல்லாம் வாஸ்தவம். இதுல இருந்து ஜெகத் எப்படி வந்ததுன்னு திருப்பி கேட்கிறார். வசிஷ்டருக்கும் ஈஸ்வரனுக்கும் சம்பாதம் இது சொல்லிடுறாரு. இது பல தடவை சொன்ன விஷயம்தான். பரமாத்ம ஸ்வரூபம் தான் ஒண்ணுதான் இருக்கு, எப்போதுமே அதுதான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன சங்கல்பம் ஏற்படுறது. சங்கல்பம் சிருஷ்டி காலத்துல ஏற்படும் போது அது சட்டுன்னு ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் ஏற்பட்டுறது, சலனம் ஏற்பட்டு போயிடுறது. ஒவ்வொரு சர்க்கத்துல அது ஒவ்வொரு தினசாக முதல்ல சலனத்தினால ஏற்படுறதா. ஒரு சிருஷ்டியில பிரதமோத சதாசிவகா சிவனாக இருக்காங்க. சதாசிவகான திரிமூர்த்தியில உள்ள சிவன் சொல்றோமே அவர். தஸ்மின்ஷ்டித் விஷ்ணு ரித்தியுக்தா. ஒரு கல்பத்துல மகாவிஷ்ணுவாக ஆவிர்பாவத்தை அடையிறார்.
அதே மாதிரி இன்னொரு கல்பத்துல நாப்யுத்பன்ன பிதாமகா பிரம்மாவா பிதாமக கஸ்மின்ச்சித் அப்படி சேர்க்கிறா. இந்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாரு கணேசா. எந்தெந்த சுவாமி நம்ம சொல்றோமோ எல்லாம் சொல்லலாம். ஒவ்வொரு சர்க்கத்துல ஒவ்வொரு புதுசா வச்சுக்கணுமா. சச்ச சங்கல்ப புருஷா சங்கல்பான் மூர்த்தி மாத்திரா. அந்த சங்கல்ப மாத்திரத்தினால இப்ப ஏற்பட்ட நானாவிதமான ஆகாரங்கள் மூர்த்திகள் எல்லாம் அவருக்கு வருவது. அவர் அப்படி ஜெகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் வரிசையா சிருஷ்டி கிளம்பி வந்துடும். இங்க எதுல இருந்து இருக்கிறீங்கன்னா பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு சின்ன கீழ பரியந்தம் இந்த ஜலஜலம் அதே மாதிரி மரம் கொடி செடி பரியந்தம் சகல பதார்த்தமும் அந்த பரமாத்மா சிருஷ்டி பண்ணிட்டார். எல்லாம் சங்கல்ப மாத்திரத்துல சிருஷ்டி பண்றாரு. சம்பத் ஆனா எதை சிருஷ்டி பண்ணினாலும் எல்லாமே அவர் தன்னிடத்துல இருந்துதான் சிருஷ்டி பண்றார். வேற எங்கேதோ வெளியிலேதோ ஒண்ணு கொண்டு வந்து ஒரு பதார்த்தத்தை நிர்மாணம் பண்றது இல்லையா. அவரே அந்த பதார்த்தமாக ஆயிடுறார். சம்பத்தியதே யதா யோச புருஷ சர்வகாரக அநீவ கிரமேண கீட சம்பத்தியதே பிரம்மாவாகவும் அவரே ஆயிடுறார். சின்ன பூச்சியாக அவரே ஆகிறார். தஸ்துஷாமேவே ஏவமேவேத ஜாதையோ இந்த மரம் செடி கொடி எல்லாருக்கும் இதெல்லாம் தஸ்திவான பேர். இதெல்லாம் ஸ்தாவரம்னு சொல்றோம். அந்த ஸ்தாவரமாகவும் அவரே தான் ஆகிறார். ருத்ராத்யாக திருணபரியந்தாக சம்பத்தியந்தே க்ஷணம் பிரதி. ஒரு க்ஷணத்துல அந்த பெரிய ஆத்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு திருணபரியந்தம் எல்லாமாக அவர் ஆகிறார். இதுதான் சிருஷ்டி. இப்படியாக நீ சொன்னதெல்லாம் நான் சொல்லி உன்னை கேட்டதெல்லாம் பதில் சொல்லிட்டேன். நான் போட்டு வரேன்னு சொல்றார். யதாபிருஷ்டம் முனே புரோக்தம் வை கல்யாணமஸ்துதே திசம் பிரயாமஹ அபிமதாம் ஆகச்ச உத்திஷ்ட பார்வதி அழைச்சு கிளம்புகிறார். இத்யுக்த்வா நீலகண்டோசௌ த்யக்த புஷ்பாஞ்சலம் மயி ததார பரிவாரேண சமம் அம்பரகோஷம். இந்த கதை புரிஞ்சுக்கிறார். வேதது இதெல்லாம் யார் சொல்றார்? வசிஷ்டர் ராமருக்கு சொல்லுகிறார். நான் தரிசனம் பண்ணி இந்த வித்தியை தெரிந்தவனே வேதமுக்தம் மரம் மரேன ஸ்வயமேவ வேத்யம் ராம துவமபி ஜானீஷி யசேதம் சமவஸ்திதம். இது சாட்சாத் பரமேஸ்வரனை தன்வாயால சொன்னது. அதுவும் யாரோ சொல்லி கேட்டதில்லை, நானே நேரடியாக அனுபவிச்சது. இந்த விஷயத்தை உனக்கும் சொல்லிவிட்டேன் அப்படின்னு ராமர் சொல்ற. இந்த வித்தையால எனக்கு ஏற்பட்ட லாபம் என்னன்னு கேட்டா தத பிரகிருதி தேனைவ கிரமேண அர்ச்சனம் ஆத்மா. அவர் சொல்லி கொடுத்த அதே ஆத்மா அர்ச்சனத்தை பண்ணிட்டே இருக்கேன். அத்தியாவத் கதம் விக்கிரகம் கொஞ்சம் கூட எனக்கு ஒரு நாளும் அதுல ஒன்றும் இதுவே விக்னமே ஏற்படலை. இன்னும் பரியந்தம் அதை செஞ்சுட்டே இருக்கேன். குர்வன்னகம் அவஸ்திதா இது பண்ணிட்டே இருக்கேன். இதுல இருந்து என்ன கிடைக்கிறது எனக்கு? அனீன அர்ச்சா விதானேன மயமே ராம வாசராக அகின்னேன அர்ச்சா விதானேன அகின்னேன அதிவாக்கியந்தே விவகாரபராகி. என்னுடைய திவசங்கள்லாம் எப்படி போறதுன்னு சொன்னா அகின்னேனா எந்த விதமான கேதமும் இல்லாமல் என்னுடைய திவசங்கள் கழியிறது. நாள்கள்லாம் போடுறான். விவகாரபராகி எல்லா விதமான விவகாரங்கள்லாம் நடந்துட்டே இருந்தாலும் எந்த கேதமும் இல்லாமல் நாள்கள் ஓடுறது. யதா பிராப்தை கிரியாச்சார குசுமையை ஆத்மனோர்த்தி. தானாக என்ன நடக்கிறதோ எந்தெந்த காரியங்கள் செய்யறேனோ எதெல்லாம் செய்யணும்னு லோகத்துல ஒரு நியதி இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டே நான் ஆத்மஸ்வரூபத்தை அர்ச்சிக்கிறேன். ஆத்மனஹா அர்ச்சனம் அஹர்நிஷம் ந கதாச்சிதகம். இது விச்சின்னம். ஒரு நாள் ஒரு சமயத்துல ஒரு க்ஷணத்துக்கு கூட இந்த அர்ச்சனம் எனக்கு விட்டே போகும். இதுக்கப்புறம் அதே ஆத்மஸ்வரூபத்தை வேற போகணும். இந்த ஆத்மஸ்வரூபத்துல எப்படி இவ்வளவு பெரிய ஜெகத்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்விக்கு 2 திருஷ்டாந்தம் சொல்றேன். அத்ரீமாம் அவபோதாய விஸ்மயோல்லாச காரிணி அபூர்வாணி ஜெய்வ சங்கேபா ராம ரம்யாம் கதாம். ரொம்ப ரமணீயமான கதை இது. கதைன்னா ஒண்ணு கதைன்னு நினைக்க வேண்டாம். இந்த கதைங்கிறது ஒரு திருஷ்டாந்தம் தான், சும்மா ஒரு கல்பனை. இது ரொம்ப அபூர்வமானது, ரொம்ப சங்கிப்தமானது. இதை புரிஞ்சிருந்தால் ரொம்ப அழகா வேதாந்த தத்துவம் புரியும்.
என்னது என்ன கதை எனக்கு சொல்றார். ஒரு பில்வ பலம், ரொம்ப விசேஷமான பில்வ பலம், பில்வத்தினுடைய பழம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்டா, யோஜனானாம் சஹஸ்ராணி விபுலம் விமலம் ஸ்புரம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான யோஜனை அளவுக்கு அது ஒரு விஸ்தாரமான ஒரு பலம். நிர்மலமாக இருக்கு, எந்த மலமும் இல்லை. எத்தனை காலமா இருக்குன்னு சொன்னா எத்தனை யுகமா எடுத்துன்னு சொல்ல முடியாது. யுகைரபி, எத்தனையோ யுகம் போனாலும் அஜரத் ரூபம், கொஞ்சம் கூட அதனுடைய ஸ்வரூபத்துல மாறுதலே இல்லாம இருக்கு. சாதாரணமா எந்த பலமானாலும் முதல்ல பச்சையா இருக்கும், அப்புறம் பழுக்கும், பக்குவமாகும், பக்குவமாகி ரொம்ப பக்குவமா இருக்குன்னா கொத்தலுக்கு திருவாயிடும். இதெல்லாம் அப்படி ஆகவே இல்லை. யுகைரபி அஜரத் ரூபமும் அஸ்தி பில்வ பலமும் ஆகுது. ஒரு மகத்தான பில்வ பலம் இருக்கு. அவிநாச ரசாதாரம் சுதா மதுர சாரவதி. அதுல என்ன ரசமாக இருக்கிறது என்னன்னா, விநாசம் இல்லைங்கிறதே ரசமா இருக்கு. ஏன்னா அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் விநாசங்கிறத ஒண்ணு பிடிச்சுட்டே இருக்கு. எல்லாத்துலயும் விநாசம் ஒட்டிட்டு இருக்கு. இங்க விநாசம் இல்லை, அவிநாசம்ங்கிற ரசம் இங்கத்தான் இருக்கு. சரி, அது நல்ல ருச்சியா இருக்குமானா ரொம்ப ருச்சியா இருக்குங்கிற சுதா மதுர சாரவது. சுதானா அமிர்தம். அமிர்தத்தை ரொம்ப வசதியா சொல்றது வரைக்கும் அமிர்தத்தினுடைய ரசம், அதாவது ருச்சி எப்படி இருக்குமோ அதை போல இருக்குமா, அதை போல மதுரமாக இருக்கும். புராணம் அப்படி, புராணம்னா அனாதி காலமாக இருக்கு. பாலேந்து தல மார்த்தவ சுந்தரம். வில்வபலம் ரொம்ப கடினமாக இருக்கும். அதோட ஓடு ரொம்ப கடினமா இருக்கும். இது எப்படின்னு சொன்னா ரொம்ப மிருதுவா இருக்கு, வில்வபலம் மாதிரி இருக்கு. பாலேந்து தல மார்த்தவ சுந்தரம் மகாகல்பாந்த வாத்தியாயா அப்படி வேகை ரச்சாலிதம். இந்த மகாகல்பம் மகாப்பிள்ளைக்கு வரும். இந்த மகாப்பிள்ளையம் வரைச்ச ஒரு பெரிய காத்து அடிக்குவான், பயங்கரமான காத்து. அது எத்தனை காத்து அடிச்சாலும் இது கொஞ்சம் கூட அசையலையாம். மகாகல்பாந்த வாத்தியாயாபி வேகை அச்சாலிதம். யோஜனாயுத கோட்டீனாம் கோட்டி லட்சசத்தைரபி. அதாவது எவ்வளவு பெருசுங்கிறது ஒரு அளவே இல்லை, இப்பேற்பட்டதாக இருந்தது. எஸ்ய பில்வ பலஸ்ய உச்சையே பிரம்மாண்டானி சமீபதா ஹரந்தி லீலாமி சைலாக ராஜிகா கணபத்ததே. இப்பேற்பட்ட இந்த பில்வபலத்துக்கு பக்கத்துல பல பிரம்மாண்டங்கள், கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, பிரம்மாண்டானி சமீபதா, அத்தனை பிரம்மாண்டங்கள்லாம் இருந்தது. அந்த பிரம்மாண்டங்களும் அந்த பில்வபலமும் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல இந்த கடுகுகள் எல்லாம் தூவி வச்சிருந்தோம்னா அந்த கடுகுக்கும் அந்த மலைக்கும் எப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதை போல இந்த பிரம்மாண்டங்களுக்கும் அந்த வில்வபலத்துக்கும் வித்தியாசம் தெரியலாம். பரந்தி வீராம் சைலாதக ராஜிகாகண ஸ்பந்ததே ந கதாச்சன பாக்கேன பாதம் தேன சமேதி எது சதைவ பக்குவமப்பியங்க ஜரசாயன் நபாத்தியதே. இந்த பலமானது பக்குவமானத்துக்காக ஒத்தல் கீழே விழலை, ஒரு நாளும் விழவே இல்லை. அதுல ஒரு விகாரமும் எதுவுமே ஏற்படலை. பிரம்ம விஷ்ணு இந்திர ருத்ராத்யாக ஜரடாக கேச்சிதேவ ந எஸ்ய உற்பத்தி விஜானந்தி மூலம் வா விருந்தமேவா மிருந்தமேவா. பிரம்மா விஷ்ணு சிவன் யார் ரொம்ப பிராச்சீனமா ரொம்ப முதல்ல சிருஷ்டியாதி காலத்துல இருந்து இருக்கிறவாள் நம்ம யார் சொல்றோமோ அவாகிட்ட கேட்டா கூட இந்த வில்வபலம் யார் உண்டாச்சு, எதுல இருந்து உண்டாச்சுன்னு தெரியாதான். கேச்சிதபி நான் எஸ்ய உற்பத்தி விஜானந்தி. இந்த வில்வபலம் எப்போ உண்டானது கேட்டா ஒருத்தரும் தெரியாது. அது எதுல இருந்து உண்டானது, மூலம் வா, அதுவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இதை பத்தி. அதிருஷ்டாங்குர விரக்ஷஸ்ய त्वदृष्ट குசுமாகிருதேஹே அஸ்தம்ப மூல சாகஸ்ய பலஸ்யாஸ்ய மகாகிருதேஹே. இது ஒரு விரக்ஷத்திலேருந்து உண்டானதாக தெரியல. விரக்ஷம் உண்டானு சொன்னா அது கொஞ்சமா முளைச்சு செடியாக முளைச்சு பெருசா வளர்ந்து அப்படியாக முடியாது, அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. மூலம் வேறெல்லாம் தெரியல, சாக்கைகள்லாம் தெரியல. இந்த பலம் வித்தியாசமான பலமாக இருக்கு. ஆனால் சமஸ்த பல சாரஸ்ய பலஸ்யாஸ்ய மகாகிருதேஹே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ந மஜ்ஜா ந அஷ்டி விததா நிர்விகாரோ நிரஞ்சனா. மஜ்ஜா அஷ்டின்னு சொன்னாக்க கொட்டை. இந்த பதத்துக்குள்ள கொட்டை கிடையாது.
கையில. சரி, அந்த இதுவாக இருக்குமே சதை கிடையாது. மஜ்ஜா அப்படியானா உள்ள பொத்தலாக இருக்குமோ அப்படின்னு கேட்டா கிடையாது. திலாந்தறிவ நீர் அம்சா கருங்கல்ல எடுத்தா அதுக்குள்ள ஒன்றும் இடைவெளியே இருக்காது இல்லையா? அவ்வளவு நீர் அந்த கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் இருக்கு. உள்ள பொத்தலாக இல்லவே இல்லை. செந்தமான இந்து பிம்பவது ரசம் ஸ்வசம்பிதா ஆஸ்வாத்தியம் செந்தமான இவாமிர்தம். அதாவது இந்த சந்திரமண்டலத்தை வர்ணிக்கும் போது அதுல இருந்து அமிர்தம் அப்படியே வெளியேறதுன்னு வர்ணிக்கிறது வழக்கம். அது போல இதையும் இந்த பெரிய காலத்திலிருந்து அமிர்தம் அப்படியே கொட்டுறது செந்தமானமாக இருக்கு. கோஷா சகல சௌக்கியானாம் எல்லா சௌக்கியத்துக்கும் இது ஒரு இதுவா இருக்கு. கோஷம்னு சொன்னா அதாவது என்ன சொல்றதுன்னா அதுனா கோஷ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ராஜா தன்னுடைய இல்ல ராஜ்யத்துடைய தனங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற இடம் எது? அதுக்கு கோஷம். கோஷ நிகழ்ந்த சகஜ மனிதஸ்த கிருபணஸ்த கிருபாணஸ்த கேவலம் ஆகாரத்தோக்கேதா பொக்கிஷம் தான். கிருபணா சும்மா இந்த சாட்டு ஸ்லோகம் இருக்குது. கிருபணஹா கிருபாணஹான்னு சம்ஸ்கிருதத்துல 2 சப்தம் இருக்கு. கிருபாணஹான வாழ், கிருபணஹான்னு சொன்னா கருமி. இவ 2 பேருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அங்க இருக்கு, இங்க இருக்கு. அந்த சப்தத்துல இப்படி ஒரு அர்த்தம். ஏன்னா பாக்கியெல்லாம் சமானமா இருக்கான். இந்த கோஷம்னு சொல்லி அந்த வாளுடைய உரை இருக்கு, அதுவும் கோஷம் இருக்கு. நம்ம இந்த பஞ்ச கோஷம்னு சொல்றோமோ இல்லையோ, கோஷம் அந்த வாளுடைய உரை மாதிரி இருந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள உரையா இருக்கு. அப்படி ஒண்ணு இது ஒரு கோஷம். திருஷதர நிபத்த முஷ்டேகே ஒண்ணு. அந்த கருமி இருக்கானே கையில பணத்தை வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கெட்டியா பிடிச்சு போடுவான். யாராவது புரிஞ்சுன்னு போயிருக்காது, கற்பிட்டவரையும் கீழே விழுந்துடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா பிடிச்சு. அதே போல அந்த கிருபாணம் இருக்கு, அதனுடைய முஷ்டி கைப்பிடி இருக்கு, ரொம்ப பலமாக இருக்கும். இது ஒரு சாமியம். திருடதர நிபத்த முஷ்டே கோஷ நிஷன்ய. எங்க உட்காந்துருப்பான்னா கோஷத்துல உட்காந்துருப்பாங்க. யாராவது அதை இது பண்ணிடக்கூடாது, திருடு கூடாது. இந்த கிருபாணமும் அந்த கோஷத்துக்குள்ள இருந்தது. சகஜ மலினஸ்தே மலினம் வாழ் சகஜமாவே இது மலினமா தான் இருந்தது. அது போல அவனும் மலினமா இருக்கும். கொஞ்சம் தான் வித்தியாசம். கோஷம்னா இது. இந்த இடத்துல கோஷ சப்தத்துக்கு இந்த பொக்கிஷம் 2 அர்த்தத்தை வச்சு இந்த ஸ்லோகம் வருது. அது போல கோஷ சகல சௌக்கியம். இதே கோஷ சப்தம் வர மாதிரி இன்னொரு ஸ்லோகம். அபூர்வ கோபி கோஷோயம் வித்யதே தவ பாரதி व्ययतः वृद्धिमायादि क्षयमायादि संचय. சரஸ்வதி பார்க்கிறது, வித்தியை பார்க்கன்னு சொல்றது. உங்களுடைய கோஷங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கு. எடுத்து செலவு பண்ண விருத்தியாகிறது. சஞ்சயம் செலவு பண்ணாம வைக்க அது க்ஷயமாகிறது அப்படின்னு தியானத்தை பத்தி சொல்றது. கோஷ சகல சௌக்கியானாம் சீதலாலோக காரகா. சீதம் ரொம்ப கொடுமையான பிரகாசத்தோடு இருக்கான். சைலாபகா அமிர்த பிண்டாமகா மஜ்ஜ ஆத்மபலஸ்திதே. இத பெரிய மலை மாதிரி சொல்லலாம். அமிர்தங்கிறது மலஸ்வரூபமாக பிண்ட ரூபமாக இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வேணான்னு சொல்லலாம். இதுதான் அந்த நான் சொல்ற பில்வபலம், ஸ்ரீபலம். ஸ்ரீபலம்னு ஒரு பில்வபலத்துக்கு பேர். இதுலதான் எல்லாமே இருக்குன்னு. இதுல பேதங்கள்லாம் எதுவுமே சம்பவிக்காது. ஆனால் எல்லா பேதமும் இதுக்குள்ளதான் இருக்கு. எல்லாம் இதுல இருக்கு. சமஸ்த பிரபஞ்சமும் இதுல இருக்கு. இதமேவம் வியோம மகானந்தம் இயம் காலமயி கலா இயம் நியதிரித்திட்டா கிரியேயம் ஸ்பந்தரோகிணி. சர்வம் இதுதான். ராகத்வேஷஸ்திதிரியம் ஹேயோபாதயதிரியம் ராகம் துவேஷம் அதுக்கு விஷயம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தமும் இந்த பில்வபலத்துக்குள்ள இருக்கு. அயம் புரஹ பார்ஸ்வதோயம் பஷாத் ஆராத் தவீயசி இதம் பூதம் வர்த்தமானம் பவிஷ்யத் இதம் இத்யபி. வர்த்தமானமா இருக்கிறது, பவிஷ்யத்தாக போறது, ஏற்கனவே அதீதமானது, பக்கத்துல இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது, எல்லாம் இது பிரம்மஸ்வரூபம்.
இதுதான் ஒண்ணு இருக்குன்னு ஒரு திருஷ்டாந்தம். இதே மாதிரி இன்னொரு திருஷ்டாந்தம் இருக்கிறார். அது பில்வமரம் மாத்திர சொன்னதுல என்ன ஒரு புரிஞ்சுட்டார் ராமர் சொல்றார், பதம் சர்வசாரஜ்ய துவஜேஷா பில்வரூபிணி மகா சித்தன சத்தேக கதிதேதி பதிர்மமா. இந்த மகா சைதன்ய ஸ்வரூபம் ஆனந்த கனம் சித் கனம்னு சொல்றோமே, அது சித் கனம்ங்கிறத நீங்க திருஷ்டாந்தத்தை கொடுத்து எனக்கு புரிய வச்சுட்டு, இதுல கொஞ்சம் கூட பேதம் இல்லை, துவைதம் ஐக்கியம் ரெண்டுமே இதுல இல்லை, அப்பேற்பட்டது நீங்க சொல்லிட்டு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்லுங்க, இதுல எப்படி பிரபஞ்சம் வந்தது அதுக்கு சொல்றார். இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ற அத்ரேமாம் இந்துவதனா சித்ராம் விஸ்மயகாரிணீம் வர்ணிமானாம் மயா ரம்யாம் அந்யாமாட்சாயிகாம் சொல்லு. இன்னொரு ஆட்சாயிகை சொல்றேன், திருஷ்டாந்தம் சொல்றேன், அதை கேட்கிறேன். ஒரு பெரிய கல் இருக்கு, அது எப்படி இருக்குன்னா மகாசிலா, சிலானா பாஷாணம் கல், அது எவ்வளவு பெரிய எப்படி இருக்கு, ஸ்னிக்தா ஸ்பஷ்டா மிருதுஸ்பர்ஷா மகாவிஸ்தாரசாலினி. மகாவிஸ்தாரசாலினா ரொம்ப பெருசு, ஸ்னிக்தானா வழவழன்னு இருக்கு, மிருதுஸ்பர்ஷா தொட்டா மிருதுவாக இருக்கு, நிபிடா மிருதுவா இருக்கு, அது ரொம்ப நெருக்கமாக இதா இருக்கு, கொலபலன் இல்லை. நிபிடா நித்தியம் அக்ஷுப்தா, வித்தியாசமே இல்லை, அப்படியே இருக்கு, எப்படி போட்டாலும் அந்த கருங்கல் அப்படியே இருக்கு. கொஜிதஸ்தி மகாசிலா, இந்த மாதிரி ஒரு சிலை இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல, இப்படி பெரிய ஒரு மகாசிலையானது இருக்கு. அந்த சிலைக்குள்ள தஸ்யாம் அந்த பிரபுல்லானி பத்மானி சுபகும், நிறைய பத்மங்கள், பத்மம்னா இந்த கமலங்கள்லாம் தாமரப்பூக்கள்லாம் நிறைய அதுல மலர்ந்து இருக்கு. கல்லுல சரஸ்யாமிவ ரம்யாணி, சாதாரணமா அது குளத்துல இடத்துல அதுல தானே முளைக்க மாட்டோம், அதுல மாதிரி அதுல முளைக்கிற மாதிரி இதுல எல்லாம் இருக்கு. எத்தனை இருக்குன்னா அனந்தானி சந்திவை, தானி அனந்தானி சந்திவை, அதுல பலவிதமான வஸ்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார். தேஷாஞ்ச நிகட்டே சந்தி சங்கா சத சகசிரசா, சங்கங்கள்லாம் நிறைய இருக்காங்க. சக்கரௌகாஷ்ட, எத்தனையோ சக்கரங்கள், அத்தனை சக்கரங்கள் இருக்கு. மகாகாரா, பெரிய சக்கரங்கள்லாம் இருக்கு. உடனே ராமர் சொல்றார், ஆமா இந்த கலை நான் கூட பார்த்திருக்கேன். சத்தியமேதத் மயா திருஷ்டா தாதிருஷீசா மகாசிலா சாலங்கிராமே ஹரேர் அதே பரிவாரம். இவர் ஏதோ தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தார், அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உபதேசங்கள் நான் கேட்டுட்டு இருக்கார் கிட்ட. தீர்த்த யாத்திரைக்கு போன இடத்துல ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி இதை பார்த்திருக்கேன். அதாவது பெரிய சிலை, சாலிகிராம சிலை, அதுல இந்த சின்னங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. சாலிகிராமம் இதுல ஒரு பதம் இருக்கு. இந்த வியாக்கியானத்தை பார்த்தா சாலிகிராம கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்கிறதாக தெரியுது, இல்லைன்னு தெரியல. ஆனா சாலிகிராம கஷேத்திரத்துல இந்த மாதிரி ஒரு சிலையை பார்த்தேன். அவர் என்ன சொல்றார், இவர் ஏதோ சிலையை பார்த்துட்டு நீங்க சொல்ற லட்சணங்கள்லாம் அதுல இருக்குன்னு சொல்றாரு. பரிஷ்டர் சொல்றார், நீங்க சொன்ன ரொம்ப ரைட்டு, ஆனா நான் அதான் அந்த சிலையை சொல்லல, நான் சொல்ற சிலை வேற. வசிஷ்டவாச்ச ஏவமேதத் விஜானாதி திருஷ்டவானசி தாம் சிலா, நீ சொன்னது வாஸ்தவம், அந்த மாதிரி ஒரு சிலையை நீ பார்த்திருக்கே. மயாது இயம் அபூர்வைவ சிலையாக கசிதாக, நான் சொல்ற சிலைக்கு இது நீ பார்க்கவே இல்லை, அது அபூர்வமான ஒரு சிலையை சொல்றேன். எஸ்யாம் அந்தர் மகாகுக்ஷௌ சர்வம் அஸ்திஜ நாஸ்திஜ, இந்த இதுல எல்லாம் இருக்கு, ஆனா ஒண்ணும் இல்லை. அப்பேற்பட்ட சிலை எல்லாமே இதுலதான் இருந்தா இதுலதான் இருக்கு, ஆனா இல்லை, இல்லாமலே இருந்துருக்கு. அத்தியாரோபம் அபவாதம். அப்பேற்பட்ட சிலையை சொல்றேன். எப்படி இருக்குங்கிறீர்கள், இல்லைங்கிறீர்கள் எப்படின்னு கேட்டா, சிச்சிலைஷா அயோக்தாவே எஸ்யாம் அந்தர் ஜெகந்தி. நான் சொன்னது சைத்தன்ய ஸ்வரூபமான இந்த சிலைன்னு சொன்னது சைத்தன்ய ஸ்வரூபம். இதுக்குள்ள ஜெகந்தி, எத்தனையோ ஜெகத்துகள் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த சைத்தன்ய ஸ்வரூபத்துக்கு கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் அது வந்திருக்கு. கனத்துவ ஏகாத்மகத்துவா ஏஷா சிலைவ சித், சுத்த சில சித்தனம்ங்கிறது இதுதான். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, யௌகு க்ஷமா வாயு ஆகாசம் பர்வதாக, அந்த சொர்க்கலோகம் ஆகாசம் பூமி லோகம் பாதாளம் எல்லாம் பிரம்மாண்டமே அதுக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்குள்ள சின்ன ஓட்ட கூட இல்லாமல் அதுக்குள்ள எல்லாம்
அஸ்யாமேவ கனாங்காத்ம ஜெகத் பத்மம் விஜிம்பதே. நிறைய பத்மங்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன். ஜெகத் பத்மம், ஜெகத்துங்கிற இந்த தாமரை அதுல மலர்றது இதுல தான் மலர்றதாங்க. ஏதஸ்மான் வஸ்துதோ நானிய சுத்தாத்மகம். அதுல இருக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கிடைக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு பெரிய கல்லுல சிற்பியுடைய திருஷ்டியில அவன் பார்த்தான்னா இதுல என்னென்ன பிரச்சனை எங்கெங்க எப்படி பண்ணலாங்கிறத ஒரு அவனுடைய மனசுக்கு தெரியுமா. அவன் என்ன பண்ணுவான்னா மேல இருக்கக்கூடிய அதை மறைச்சிருக்கக்கூடிய பாகங்கள்லாம் செதுக்கியுடைய எடுத்துட்டான்னா அதுல இருந்து நல்ல ஒரு பிரச்சனை வரும். நல்ல என்னென்ன அவன் நினைக்கிறானோ அந்த இதெல்லாம் வந்துருவான். சங்க பத்மாதிகம் லோகம் பாஷாணே லிட்சதே யதா. அப்ப அந்த கல்லுல பார்க்கறச்சு அந்த சிற்பி இதுல இருந்து வரும் இதுல இருந்து வராதுங்கிறது எப்படி சொல்றான்னா அவனுடைய மனசுங்கிற திருஷ்டி அதை பார்த்து விடுது, அவன் கண்ணுக்கு தெரியுது. அதை போல இந்த சித்தனமான சிலையில சகல பிரபஞ்சமும் தோன்றுகிறது தெரிகிறது. ஆனா ஒண்ணும் இல்லை. அப்புறமா கல்பனையால பண்ண வேண்டியதுதான். சங்க பத்மாதிகம் லோகம் பாஷாணே லிட்சதே யதா பூதம் பவத் பவிஷ்யச்ச சிலாயாம் சாலபூஜிகா ததா அஸ்தி தத்ர சத் சர்வம் சம்ஸ்தானம் வஸ்துதோ யதா. சாலபூஜிகான பிரதிமை, பொம்மை. எப்படி சிலையில பொம்மை இருக்குங்கிறத பார்த்து அவன் அதுல இருந்து வெளியில எடுத்துடுறான். பொம்மை எங்க இருக்கு, அதுல இருக்கிறதான கல்பனை தான். அதே போலதான் இந்த சிலையில உலகம் கூட இருக்கு ஆத்மஸ்வரூபத்துல. அதனால பிரம்மசத்தாத்மகம் சர்வம் சுஷுப்தமிவ சுஷுப்தஸ்தமிவ ஸ்திதம். சுஷுப்தி காலத்துல பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு பார்க்கறதுன்னா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஏகீபூதமாக எடுக்கணும். அது போல எல்லாமே பிரம்மசத்தாத்மகம் முகசத்தாத்மகம் தான் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. பூரி பாவ விகாராட்யா யோயம் ஜெகதுருபிரமஹா. இது ரொம்ப திருடமாக ஆயிடுத்து. வாசனையால பல விகாரங்களை அடைஞ்சு ரொம்ப அதிகமாக வளர்ந்து இருக்கு இந்த ஜெகத் பிரமங்கிறது. இது வாஸ்தவத்துல சுஷுப்தமேவதற்கு ஹிராந்த பங்கஜாகிறது. அந்த சிலைக்குள்ள தாமரை எல்லாம் வளர்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. இது வாஸ்தவம் இல்லை.